19th August 2024. நான் இப்படி தான் இருக்கேன் 74 kgsல. ஸோ ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது என்னோடய 143வது ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ண போகிறேன் அப்படின்ட்டு ரெக்கார்ட் பண்ணி வைக்கிற வீடியோ. நான் ஒரே ஒரு விஷயத்தில் தான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். அது என்ன தான் இன்கன்சிஸ்டண்ட்டாக இருந்தாலும் கன்சிஸ்டண்ட்டாக ட்ரை பண்ணுறதுல மட்டும்தான் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தேன். பட் நான் என்ன ட்ரை பண்ணுறேனோ அதில் நான் கன்சிஸ்டண்ட்டாக இருந்தது இல்லை. இது 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, கடைசி 6 வருஷமாக இப்படி தான் நடக்குது. ஹேண்ட் டியூ டு பேட் ஹேபிட்ஸ். இப்போ தான் எனக்கு நிறைய தெரியுது அது எல்லாமே பேட் ஹேபிட்ஸுன்ட்டு. ஈட்டிங் ஹேபிட், ஓகே. ஸோ முக்கியமாக ஈட்டிங் பேட் ஹேபிட்ஸ்னால தான் ஐ எம் லைக் திஸ். 6 இயர்ஸ் முன்னாடிலாம் நான் இப்படி இல்லை. இந்த பெல்லி ஃபேட் வந்து எனக்கு பை பர்த் பை நேச்சராக வந்ததா கேட்டால் கிடையாது. நான் வெரி ஃப்ளாட் ஸ்டம்மி எல்லாமே கரெக்டாக தான் இருந்தது. நடுவில் ஒரு 6 வருஷம் முன்னாடி தான் ஐ காட் இன் டு ஈட்டிங். என் வயிற்றுக்கு என்னெல்லாம் போகக்கூடாதோ அதெல்லாம் ஹீட் பண்ண ஆரம்பித்தேன் 6 வருஷமாக. அண்ட் நடுவில் ஐ காட் பைப்போலார் டிஸார்டர் அண்ட் அதுக்கு மெடிக்கேஷன். அண்ட் இன்னொன்று, எனக்கே தெரியாமல் எனக்கு ஸ்கின் அலர்ஜி இஷ்யூ இருக்குது. அதுக்கு ஒரு வாட்டி டாக்டர்கிட்ட போனதுக்கு ஒரு 1 வீக் போடுங்க அப்படின்ட்டு ஒரு ஸ்டெராய்ட் டேப்லெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை ஒழுங்காக கேட்காம 1 இயராக எப்போல்லாம் போடணுன்னு தோணுதோ அப்போல்லாம் டேப்லெட் போட்டதுனாலே என்னன்னு தெரில, என்னோடய வெயிட்டும் போட்டேன். 60 kgsலேருந்து இப்போ நான் 75 kgs வந்துட்டேன். என்னை ரொம்ப பாதர் பண்ணுற ஒரே விஷயம் இந்த பானை வயிறு. இது எனக்கு இந்த வேர்டு ஈஸியாகிடுச்சு. ஏன்னா நிறைய பேர் புள்ளீஸ், என்னடா அங்கிள் மாதிரி இருக்க, 24 வயசு பையன் மாதிரியே இல்லையாடா, உடம்பு குறடா, இன்னும் தொப்பை முன்னாடி வந்து நிற்கிதா, அப்படி இப்படின்னு நிறையா கேட்டாச்சு. சரி, ஓகே, அதெல்லாம் அவங்களுக்காகலாம் நம்ம வேணாம். இனி எனக்காக நான் எதனா ஒன்று பண்ணணும்னு எனக்கு இது ரொம்ப நாளாக தோணிட்டு தான் இருக்குது. நான் சொன்ன மாதிரி 143வது தடவை. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஃபஸ்ட்டு இந்த நம்ம ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை 3 இதுவாக பிரிக்கலாம். ஒரே நாளில் 7 நாளில் 10 கிலோ குறைக்கிறது எனக்கு தேவையில்லை. ஐ வாண்ட் டு பி ஆக்டிவ், ஐ வாண்ட் டு பி மோர் எனர்ஜெட்டிக் வென் ஐ லூஸ் வெயிட். என் ஹைட்டுக்கு என்னோட கரெக்ட் வெயிட்டில் இருக்கணும். அண்ட் ஐ வாண்ட் டு ப்ரெசன்ட் மை செல்ஃப் இன் அ குட் வே. ஸோ அதனால் நான் இந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை 3ஆக பிரிச்சிருக்கேன். ஃபேஸ் 1லேயே 3 இருக்குது: த பிகினிங், த இன்டர்மிஷன், த கன்க்ளூஷன். ஸோ இப்போ நம்ம ஆரம்பிக்கிறது த பிகினிங். த பிகினிங்கோட த பிளான் தான் இந்த வீடியோ. ஸோ த பிகினிங்கில் என்னென்ன பண்ண போகிறேன்னா 90 days 5 விஷயந்தான், சிம்பிள். எனக்கு கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னால் என்னைக்காச்சும் ஒரு நாள் நான் நினைக்கிறதெல்லாம் பண்ணுறேன்னு எனக்கு தோணுது. பட் அது என்னைக்குன்னு தான் எனக்கு தெரியல. அண்ட் நிறையா வாட்டி ட்ரை பண்ணி ரொம்ப ஈஸியாக கிவ் அப் பண்ணிட்டதுனால எனக்கே என் மேலே செல்ஃப் கான்ஃபிடென்ட் கம்மியாக ஆயிடுச்சு. பட் ஓகே இந்த வாட்டி மிஸ் ஆகக்கூடாது. நான் அப்படியே ராவாக போஸ்ட் பண்ணுறேன் வீடியோஸை. லைக் நான் எதாவது படித்தேன்னா இந்த சேனலில் அதான் வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். பட் என்றைக்காவது ஒரு நாள் கண்டிப்பாக நான் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவேன். இப்போ இப்படி இருக்க மாட்டேன், வேற மாதிரி. அப்படி அது ஒன்றும் பெருசுலாம் இல்லை. ஆக்சுவலாக ஈஸியாக ட்ரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணலாம். பட் நிறையா வாட்டி ஃபெயில் ஆகி அவங்களுக்கு மேலே இருக்கிற கான்ஃபிடென்ட் எல்லாமே லூஸ் ஆகி அண்ட் எல்லாமே செல்ஃப் எஸ்டீம், டிசிப்ளின், மோட்டிவேஷன் எதுவுமே இல்லாமல் திரும்ப ஒருத்தன் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினச்சி அவன் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வாட்டி கன்சிஸ்டண்ட்டாக இருந்துட்டு அந்த ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணி முடிச்சிட்டான்னா அவனுக்கு ஒரு சல்யூட். அந்த மாதிரி எனக்கு நானே சல்யூட் வச்சுக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த ஃபிசிக்கல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷனை பண்ணிட்டா லைஃப்பில் அப்படியே வேறு லெவலாக அப்படிலாம் கேட்டால் கிடையாது. யார் அப்படி இருக்கணுன்ற அவசியமும் கிடையாது. பட் இப்படி இருக்க வேணாம் அதுக்குன்ட்டு. இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக டெய்லியும் சேடாக டிப்ரெஷனாக வெளியே போக கான்ஃபிடென்ஸ் இல்லாமல் யாருன்னா கலாச்சா அப்படின்ட்டு இல்லாமல் அவங்களுக்கு முன்னாடி கண்டிப்பாக குறைச்சிருவேன்னு சொல்லிட்டு உள்ளே ஒன்றுமே ஒர்க் பண்ணாமல் சரி எதனா பண்ணலான்னு அப்படின்னு நினச்சிட்டா கன்சிஸ்டண்ட்டாக அதை ஒழுங்காக ஃபாலோ பண்ணாமல் ஃபெயில் ஆகி
மூச்சு விட கஷ்டமா, ப்ளோட்டிங் இஷ்யூ, ஹேர் ஃபாலு, ஆக்கினி, மசில் இல்லாமல், ஹெல்த் பற்றி ஒரு பேசிக் ஒரு ஹியூமனுக்கு என்னென்ன தெரியணுமோ அது கூட தெரியாமல், ஜங்க் ஃபுட் சாப்பிட்டு டெம்ப்ரரி ப்ளஷருக்கு அடிமையாக இருந்துட்டு டெம்ப்ரரி ப்ளஷரில் முழுகி லைஃபுக்கு என்ன தேவையோ அதை நோக்கி ஓடாமல், எதெல்லாம் தேவை கிடையாதோ அதை மட்டுமே நோக்கி ரன் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு போதும், இந்த ஷிட்டி லைஃப் எனக்கு வேணாம். ஐ வாண்ட் டு ஃபீல் ஹாப்பி. ஐ வாண்ட் டு பி குட் இன் ஹெல்த். ஐ வாண்ட் டு பி குட் இன் வெல்த். ஐ வாண்ட் டு பி குட் இன் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ வாண்ட் டு பி ஹாப்பி. அதில் நான் ஃபஸ்ட் ஹெல்த் இஸ் வெல்த் இல்லை. ஸோ லெட்ஸ் ஃபோக்கஸ் ஆன் ஹெல்த். ஸோ அதுதான் இந்த சேனலில் பார்ப்பீங்க. நான் இப்போ இதை சப்ஸ்கிரைபர்ஸ் வியூஸ் அதுக்காண்டிலாம் பண்ணலை, எனக்காண்டி பண்ணுறேன் அண்ட் டாக்குமெண்ட் பண்ணி வச்சுக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் see. பை பை. இது எவ்வளோ வளருதோ அதே மாதிரி என் கான்ஃபிடென்ட் வளரணும். இது எவ்வளோ குறையுதோ இதோட சேர்ந்து என்னோட லேசினஸ் குறைஞ்சிடணும். ஓகே.